கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருப்பதும் அந்த மனிதனை குறித்ததான திட்டங்களை கடவுள் ஏற்படுத்துவதும், எந்த தடைகள் வந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதுமே கடவுள் இன்றளவும் செய்து வருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தாவீது, யோசேப்பு போன்ற கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு சாதாரண நிலையில் இருந்த மக்கள், ஒருவேளை அவர்கள் அடையாளம் தெரியாதவர்களாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதற்குமே அவர்கள் உபயோகமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களோடு கூட கடவுள் தனிப்பட்ட விதத்தில் இடைப்படும் பொழுது அவர்கள் அசாதாரணமான மக்களாக மாறிப்போகின்றார்கள் என்பதை நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு யோசேப்பும் ஒரு உகந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும், கடவுளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது என்றால், அப்படி கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த தனிப்பட்ட மனிதரோடு கூட கடவுள் வந்து அவன் வாழ்க்கையில் நீக்கமற நிறைந்தவராக காணப்படுகின்றார். அப்படி காணப்படும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக என்னெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் கடவுளோடு கூட இருக்கும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுகின்றார். யோசேப்போடு கடவுள் இருந்தார் என்று இப்பொழுது வாசித்திருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அவன் மேல் கிருபை வைத்து என்று எழுதியிருக்கிறது. ஆம், ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய கிருபையை அந்த மனிதன் மீது வைக்கின்றார். கிருபை என்றால் என்ன? நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த உதவிக்கு பெயர் கிருபை அல்லவா? ஸோ ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த விதமான கட்டுப்பாடுகள் அற்றதான ஒரு கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய உதவியை அந்த மனிதன் மேல் வைக்கின்றார். அப்படி அந்த மனிதன் மேல் வைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அந்த 3வது பகுதியில் யோசேப்பு குறித்து எழுதும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்பொழுது ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம். என்ன கேள்வி? கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய கிருபையானது யோசேப்பின் மேல் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சிறைச்சாலை ஏன் வர வேண்டும் என்ற கேள்வி வரும். இது நியாயம்தான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம். ஆனால் ஏன்
இந்த சிறைச்சாலை என்கிறதான அடையாளத்தை தாங்கி நிற்கிறதான கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் நமக்கு ஏன் வருகிறது என்றால், ஒரு காரியத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் கூட தன்னுடைய நிருபத்தில் அதை அழகாக எழுதி கொடுக்கின்றார். ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எவருக்கும் அல்லது எவரும் பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் விதிவிலக்கானவர்கள் அல்லவே அல்ல. இவர்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் மீது அதிகமான பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுக்காக வைராக்கியம் கொண்ட குடும்பமாக இவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காரியங்கள் நடக்க வேண்டும்? ஏன் இவர்கள் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? ஏன் இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்ற இயல்பான கேள்வி நமக்கு வரும். என்றால் ஒன்று உண்மை, அவர்கள் பாடுகளுக்கும் அல்லது துன்பங்களுக்கும் கடினமான ஒரு பாதைக்கும் அவர்கள் தூரமானவர்கள் அல்ல. ஏன் அவர்கள் தூரமானவர்கள் அல்ல? நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நம்மை சோதிப்பதும் நம்மை துன்புறுத்துவதும் வேதனைக்குள்ளாக்குவதும் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துவதுமே பிசாசனுடைய வேலையாகவே அது இருக்கிறது. இன்னும் கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற மனிதர்களை அதிகமாக அவன் தொந்தரவு செய்கிறவராக, பாடுகளையும் வேதனைகளையும் பயப்படக்கூடிய காரியங்களையும் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் திகிலடைய செய்கிறவருமாய் இருக்கின்றார். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் அங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன சிறப்பு? யோசேப்பு சிறைச்சாலைக்குள் வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் இங்கே சிறைச்சாலை குறித்து படிக்கின்றோம். ஆனால் என்ன நடக்கிறது? யோசேப்பு சிறைச்சாலைக்குள் வந்தால் கூட அந்த சிறைச்சாலையில் அவர் ஒரு கைதியாகவும் ஒரு அடிமையாகவும் அவர் அங்கே நடத்தப்படவில்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை எந்த அளவிற்கு அவர் கையாளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை நிர்கதியாக விட்டுவிடாமல் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு துன்பத்தின் நேரத்திலும் அவர் துணையாக இருந்து செயல்படுகிறார் என்பதை அழகாக நிரூபித்திருக்கின்றார் இந்த இடத்துல. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பு அநியாயமாக சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகின்றார். ஆனால் கடவுள் தம்முடைய மகிமை நிறைந்த செயலை அங்கே வெளிப்படுத்துகிறார். அது என்ன? யோசேப்பிற்கு அதே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார், இரக்கம் கிடைக்கும்படி செய்கிறார். அப்படி நிகழும் பொழுது என்ன ஆகும்? யோசேப்பு சிறைச்சாலையில்தான் இருந்தார். ஆனால் அவர் மற்ற கைதிகளைப் போல அவர் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இல்லை. கடவுள் அந்த அதிகாரியின் கண்களை தயவு கிடைக்கச் செய்து அவருக்கு அநேக நன்மைகள் உண்டாகும்படி செய்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் விளங்கி கொண்டிருக்கலாம். நான் வைராக்கியமாய் வாழுகிறேன், உண்மையாய் கடவுளுக்காக நிற்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு துன்பத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்ற கேள்விக்கான பதில் என்ன? ஒரு வேளை பிசாசானவன் நமக்கு துன்பத்தை கொண்டு வரலாம். ஆனால் கடவுள் அந்த துன்பத்தின் நடுவிலே தம்முடைய மகிமையான வல்லமையை விளங்கச் செய்து எந்த இடத்திலே துன்பம் நமக்கு கொடுக்கப்படுமோ அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை மேன்மை நிறைந்தவர்களாகவும் அந்த துன்பத்திலே இருந்து நம்மை தாங்கி பிடிக்கிறவருமாக இருக்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டை கூட நான் சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் தான் பிரயாணம் செய்தார்கள், வனாந்திரத்தில் இருந்தார்கள். வெளியே பார்க்கும் பொழுது அவர்கள் வனாந்திரத்தில் தேசாந்தரிகளாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் எழுதியிருக்கிறது, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இருந்ததில்லை. கர்த்தர் வனாந்திரத்தில் அவர்களை அற்புதமாய் பராமரித்து வந்தார்.
என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் கூடவே இருக்கிறார். யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருக்கின்றார். யோசேப்பிற்கு கிருபை காண்பித்த கடவுள் உங்களுக்கு காண்பிக்கிறார். யோசேப்பிற்கு ஒருவேளை துன்பங்கள் வந்தாலும் கூட அந்த துன்பத்தின் மத்தியில் கடவுள் காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க செய்த கடவுள் உங்களுக்கும் அந்த தயவை உண்டாக்கி தருவார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் யோசேப்பை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய சிங்காசனத்தின் மேல் அமர வைத்தது போல நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்த உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போடு இருக்கின்ற ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துவதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தலும் வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.